فلما نسوا ما ذكر به فتحنا عليهم أبواب كل شيء حتى إذا فرحوا بما أوتوا أخذناهم بغتة فإذا هم مبلسون. صدق الله العظيم. وقال سيد الأنبياء رسول الكرام صلى الله عليه وسلم: إذا رأيت الله يعطي العبد من الدنيا على معاصيه ما يحب فإنما هو استدراج أو كما قال عليه الصلاة والسلام. சர்வபுகழும் நம்மையெல்லாம் முஸ்லிம்களாய் முஃமின்களாய் அருமையானவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தாய் பிறக்க வைத்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். இந்த அல்லாஹ்வினுடைய கருணையும் அன்பும் அருமையானவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை பின்பற்றிய அந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், வலிமார்கள், இறைநேசர்கள் பாக்கியமான ஜும்மாவுடைய நாளில் வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வினுடைய கருணையும் அன்பும் என்றென்றும் நீங்காமல் நம்மிடத்தில் வந்து சேரட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுடைய மாபெரும் கிருபையினால் பாக்கியம் நிறைந்த அல்லாஹ்வால் சங்கைப்படுத்தப்பட்ட புனிதமான ரஜபு மாதத்தினுடைய முதல் ஜும்மாவில் நாம் எல்லாம் பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த ரஜபின் மூலம், ஷஅபானின் மூலம் பாக்கியமான அருள் இறக்கக்கூடிய பருவகாலமாக இருக்கக்கூடிய ரமலானின் சந்திக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கெல்லாம் நல்குவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகத்தில் சிலதை விட சிலதை மேம்படுத்தி வைத்திருக்கிறான். அவன் படைத்திருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய எல்லா படைப்புகளிலும் சிலதை விடவும் சிலதை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். எல்லா பொருளும் இந்த உலகத்தில் ஒரு பொருள் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஆக உயர்ந்த சிறப்பான இடம், குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுவது போல 3 இடங்கள். திருமக்கா, திருமதீனா, நபிமார்கள் அடங்க பெற்றிருக்கக்கூடிய ஜெருசலம் என்கின்ற பைத்துல் முகத்தஸ், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் ஆக சிறந்த இடம். அந்த இடத்தை எல்லாம் மேம்படுத்தி வைத்தான். அதே போல இரவுகளில் சில இரவுகளை எல்லாம் மேம்படுத்தி வைத்தான். லைலத்துல் கத்ரை போல், மிஅராஜை போல், பராத்தினுடைய இரவை போல் அல்லாஹ் சில இரவுகளை இந்த உலகத்தில் மேம்படுத்தி வைத்தான். அதே போல் எல்லா மலக்குகளை விடவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மேம்படுத்தி வைத்தான். அந்த வரிசையில் நாம் பார்க்கிறோம், நாட்களில் எல்லா நாளும் ஒரு நாள் அல்ல, ஜும்மாவுடைய நாளை அல்லாஹ் மகத்துவமிக்க நாளாக மேம்படுத்தி வைத்தான். அந்த வரிசையில் நாம் பார்க்கிறோம், எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அவன் கொடுத்த மாதங்களில் எல்லா மாதங்களும் ஒரு மாதம் அல்ல, சில மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மேம்படுத்தி வைத்திருக்கிறான். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானமும்
அல்லாஹ் சங்கைப்படுத்தி வைத்தான். அதில் 3 மாதங்கள் தொடர்படியாக வரக்கூடிய மாதங்கள், ஒரே ஒரு மாதம் தனித்து இருக்கக்கூடிய மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், இது 3 தொடர்ந்து வரக்கூடிய சங்கைக்குரிய மாதங்கள். ரஜப், இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் தனித்து இருக்கக்கூடிய அல்லாஹ்வால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதத்தில் நாம் இப்போது வீற்றிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதத்தினுடைய பிறை பார்க்கிற போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறையை பார்த்து துஆ செய்வார்கள். ஆனால் நாம் பிறையினுடைய சிந்தனை துல்ஹஜ் மாதத்தில் மட்டும் நம்முடைய கண்களுக்கு தெரியும். ரமலானில் மாத்திரம் நம்முடைய கண்களுக்கு அந்த பிறை தெரியும். ஆனால் ஒவ்வொரு மாதமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் பிறையை பார்த்தவுடனேயே அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இந்த பிறையை எங்களுக்கு செழிப்பான பிறையாய், ஈமானை வலுவூட்டக்கூடிய பிறையாய் ஆக்கி தருவாயாக என்று கேட்பார்கள். அந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதோ ரமலான் நமக்கு முன்னால் இதோ வந்து கொண்டே இருக்கிறது, வரக்கூடிய ரமலானை வரவேற்கிற முகமாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபையும் ஷஅபானையும் கண்ணியப்படுத்துவார்கள். அந்த மாதத்தில் எந்த மாதத்திலும் இல்லாத அளவிற்கு அதிகமாக நோன்பு நோற்பார்கள். எந்த மாதத்திலும் இல்லாத அளவிற்கு அந்த மாதத்தில் அதிகமாக வணக்க வழிபாடுகளை புரிவார்கள் என்று நாம் ஹதீஸுகளில் எக்கச்சக்கமான அறிவிப்புகளில் நாம் காணுகிறோம். அந்த வகையில் நாம் பார்க்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு மாதம் பிறையை பார்த்தவுடனேயே நாமெல்லாம் பிரபலமாக ஓதக்கூடிய அந்த துஆவை பெருமானார் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அருமை சஹாபாக்களுக்கு, தன்னுடைய உம்மத்திற்கும் அதை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. வ பல்லிக்னா ஷஹர ரமலான், ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபு மாதத்திலும் ஷஅபானிலும் அதிகம் அல்லாஹ்வின் புறத்திலே இருக்கக்கூடிய பரக்கத்தை தாய் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் என்று நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். முதலில் இந்த பரக்கத்து என்கின்ற வார்த்தையை குறித்து ஏராளமான செய்திகள் கிதாபுகளில் எழுதப்படுகிறது. 21ஆம் நூற்றாண்டில் நாம் இப்போது இருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, நவீனம் வளராத காலம், எந்த விதமான பொருளாதாரம் இல்லாத காலம், தன்னிறைவோடு வாழாத ஒரு காலம் இருந்த போது எப்படி நாம் பரக்கத்தோடு இருந்தோமோ அதே பரக்கத்து இன்றைக்கு இருக்கிறதா என்றால் சந்தேகம். நிறைய பேரிடத்திலே அதை கேட்டாலும் அவர்கள் சொல்லுவார்கள், இல்லை, பரக்கத்து இல்லை. ஒரு காலத்தில் வியாபாரம் பரக்கத்தாக ஓடியது, இப்போது பரக்கத்தாக இல்லை. ரிஸ்குகளில் அல்லாஹ் ஒரு காலத்தில் பரக்கத்து செய்தான், ஆனால் இன்றைக்கு பரக்கத்து இல்லை என்ற புலம்பல் உலகம் முழுக்க, இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல உலகம் முழுக்க அந்த குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, பரக்கத்து இல்லை. ஆனால் பார்க்கிறோம், நவீனம் எல்லாம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது, விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, அறிவியல் வளர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்திருக்கிறது. ஒரு காலம் இன்னைக்கு என்ன சாப்பிட போகிறோமோ என்று யோசித்த காலம் போய் என்னென்ன வகையான உணவுகள் இன்றைக்கு சாப்பிடலாம் என்று சொல்லக்கூடிய காலம் வரை நாம் வந்திருக்கிறோம். உடை கிடைத்தால் போதும் என்கின்ற காலம் போய் இன்றைக்கு என்ன ஆடை அணியலாம் என்று ஆடைகளை தேர்வு செய்யக்கூடிய காலத்திற்கு வந்திருக்கிறோம். குடிசையில் வாழ்ந்த காலம் போய் இன்றைக்கு தலை வலிக்கிற அளவிற்கு, கழுத்து வலிக்கிற அளவிற்கு அண்ணாந்து பார்க்கக்கூடிய கட்டிடங்கள், பெரிய பெரிய மாளிகைகள் வந்துவிட்ட காலத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஆனால் எல்லாம் தன்னிறைவாய் இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை, பரக்கத்து என்பது இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. தூரநோக்கு சிந்தனையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் பரக்கத்து இல்லாமல் போனது என்கின்ற காரணத்தையும் சொல்கிறார்கள். முதலில் பரக்கத்து என்கின்ற வார்த்தைக்கான
அர்த்தத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்படுத்தி பார்க்கிற போது பரக்கத்து என்றால் அபிவிருத்தி, விஸ்தீரணம், விசாலம் என்றெல்லாம் தமிழில் அர்த்தம் வைப்போம். ஆனால் உண்மையிலே அந்த அர்த்தம் அசலில் அது பொருந்தாது. பரக்கத்து என்கின்ற வார்த்தைக்கு நிறைய பேர்கள் காசு பணம் நிறையா வந்தா பரக்கத்து, பொருளாதாரம் நிறைய வந்தா பரக்கத்து என்று நினைக்கிறோம் அல்லவா? அது அல்ல பரக்கத்து. மார்க்க அறிஞர்கள் ஒரு உதாரணத்தின் மூலம் நமக்கு விளக்கி காட்டுகிறார்கள். பரக்கத்து என்றால் என்ன தெரியுமா? ஒரு 1000 ரூபாய் 1000 ரூபாயாக இருக்கும். ஆனால் அந்த 1000 ரூபாய் 10,000 ரூபாய் என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை இந்த 1000 ரூபாய் செய்து முடித்தால் அது காசு பணங்களில் பரக்கத்து என்று பொருள். 1000 வருஷம் வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உள்ளிட்ட நபிமார்களுடைய சமூகம் வெறுமனவே 60-70 வருஷத்திற்குள் நாம் நிறைய சாதித்து காட்டினால் அவர்களை விட நம்முடைய ஆயுள் பரக்கத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். ஒரே ஒரு உணவு ஒரு மனிதர் மட்டும் சாப்பிட முடியும். ஆனால் அந்த உணவை நிறைய பேர்கள் சாப்பிட்டால் அந்த உணவில் பரக்கத்து இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு மாதத்தினுடைய குறைந்த வருமானம் அது பார்த்தால் 10,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பாதித்தால் என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை செய்து முடித்தால் அதற்கு பெயர் பரக்கத்து என்று பொருள். அப்படியானால் நமக்கு இப்போது பரக்கத்து என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் விளங்கி இருக்கும். பரக்கத்து என்பது நிறைய வந்து நிறைய செலவழிப்பதற்கு பெயர் பரக்கத்து அல்ல. கொஞ்சம் தான் இருக்கும். அந்த கொஞ்சமே நிறைய வேலைகளை செய்து முடித்தால் அதற்கு பெயர் பரக்கத்து என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு அதற்கு விளக்கம் எழுதி கொடுக்கிறார்கள். அப்பேற்பட்ட பரக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் இந்த ரஜபிலேயும் ஷாபானிலேயும் எங்களுக்கு தா என்று கேட்கிறார்கள் என்றால் அந்த பரக்கத்தை நாம் எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில் அதை கேட்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உதாரணங்கள் சொல்ல வேண்டுமானால் ஹதீசுகளில் வரலாற்று நூல்களில் நிறைய செய்திகள் உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது பரக்கத்து என்கின்ற வார்த்தை. இந்த பரக்கத்து என்று வைத்துக் கொண்டாலே உதாரணமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க நடந்த நிறைய நிகழ்ச்சிகள் இந்த பரக்கத்து என்கின்ற இந்த பெயருக்கு உதாரணமாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்குள்ளே வந்தது ஹிஜ்ரி 9. ஹிஜ்ரி 9 அவர்கள் இஸ்லாத்திற்குள்ளே வருகிறார்கள். கிட்டத்தட்ட பத்ரு போரில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. உஹது போரில் கலந்து கொள்ளவில்லை. நிறைய பெரும் சஹாபாக்கள் எல்லாம் பெருமானாரோடு பல வருஷம் வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள். பெருமானாரினுடைய அந்திம கடைசி காலத்தில் பெருமானார் ஹிஜ்ரி 11 வஃபாத் 9 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்குள்ளே வருகிறார்கள். வந்த உடனேயே அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், ஆஹா நாம் பெருமானாரினுடைய கடைசி காலத்தில் அல்லவா நாம் சேர்ந்திருக்கிறோம். நம்மை விட பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் என்னென்னவோ சாதித்து விட்டார்கள். நாம் இனிமேல் ஒரு நிமிடம் கூட நாம் வீணாக கழித்துவிடக் கூடாது என்று சொல்லி பெருமானாரோடு தன்னை சேர்த்துக் கொண்டார்கள். பெருமானார் வீட்டில் இருந்தால் வீட்டில் இருந்து கொள்வார்கள். பெருமானார் திண்ணையில் உட்கார்ந்தால் திண்ணையிலும் அபூ ஹுரைரா, பயணத்திலும் அபூ ஹுரைரா, பள்ளிவாசலிலும் அபூ ஹுரைரா, எல்லா இடத்திலேயும் பெருமானாரோடு ஒட்டி இருந்து 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 எந்த அளவுக்கு ஆகிவிட்டார்கள் என்றால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்றைக்கு ஹதீஸ் கிதாபை என்று எந்த கிதாபை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் புகாரி உட்பட முஸ்லிம் உட்பட எல்லா கிதாபுகளிலேயும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய நபி மொழி என்று நீங்கள் படிக்காமல் 2 பக்கத்தை கூட நீங்கள் தாண்ட முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்தில் அதிகம் ஹதீஸ்களை அறிவித்த ஒரே ஒரு அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய பரக்கத்தை தந்தார். கிட்டத்தட்ட 5374 ஹதீஸ்கள் இந்த உம்மத்திற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவது தரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2210 ஹதீஸ்கள். அதற்கு பின்னால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1000 சுற்றம் ஹதீஸ்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். நாம் சிந்தித்து பார்க்கிறோம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாழ்க்கையில் பரக்கத்து ஏற்பட்டதால் மிக சொற்பமான காலத்தில் நிறைய ஹதீஸ்களை பெருமானாரிடத்தில் இருந்து வாங்கி கொண்டார்கள். இது அவருடைய வாழ்க்கையில் கிடைத்த பரக்கத்திற்கான அர்த்தம். குறைந்த ஆயுள் காலம்
குறைந்த நாள் பெருமானாரோடு இருந்தார்கள். ஆனால் சொன்ன ஹதீசுகள் கடல் போல் பொங்கி வரக்கூடிய ஹதீசுகளை அறிவிப்பு செய்தார்கள். காரணம் பரக்கத்து அவருடைய வாசலின் கதவை தட்டியது என்று நாம் பார்க்கிறோம். அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் அவரிடத்திலே வந்து கடுமையான பசியில், ஏன்னா ஏழ்மையான சஹாபி, கடுமையான பசியின் காரணமாக நிறைய நேரங்களில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. பள்ளிவாசல்லையே கை கால்கள் எல்லாம் காக்கா வலி போன்றது போல இழுத்துக் கொள்ளும் சில நேரங்களில். அன்றைக்கு அரபுகளுடைய பழக்கம், இந்த ஃபிக்ஸு வந்துச்சுன்னு சொன்னால் நாமெல்லாம் சாமி கொடுத்த கையில் கொடுக்குற மாதிரி அரபுகள் என்ன செய்வார்கள், பிடரியில் காலை வைத்து மிதிப்பார்கள். பிடரியில் அபூ ஹுரைராவுக்கு ஃபிக்ஸ் வந்து விட்டது என்று சொல்லி பிடரியில் காலை வைத்து என்னை மிதித்த வரலாறுலாம் இருக்கிறது. அல்லாஹ் இங்கே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கெல்லாம் காக்கா வலிப்பு இல்லை, பசியின் காரணமாக நான் மயக்கம் விட்டு கைகால்கள் எனக்கு இழுத்து கொண்டது என்று சொன்னார்கள். அப்பேற்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான பசியின் காரணமாக ஒரு சமயம் நாயகத்திடத்திலே வந்து அல்லாஹ்வுடைய தூதரே என்று வந்து கேட்பதற்கு முன்னாலேயே பெருமானாருக்கு அன்பளிப்பாக ஒரு குவளையில் பால் வந்தது. ஒரு குவளையில் பால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாலை வாங்கி நமக்கு தான் தருவாங்க, நம்ம பசியாக இருக்கும், ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்பாக வந்த அந்த பாலை வாங்கி கொண்டு அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லப்படக்கூடிய திண்ணை தோழர்களை அடையுங்கள்னு சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளோதான், நம்ம கடுமையான பசியில் இருக்கும், வந்தது ஒரு டம்ளர் பால். பெருமானார் அந்த சஹாபாக்களை அழைக்கிறார்கள், நமக்கு எதுவும் கிடைக்காது. அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் பல நாட்கள் அவர்கள் பட்டினி, வந்து நின்றார்கள் 70 பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபியாக நிற்க வைத்தார்கள். வயிறு நிரம்ப நிரம்ப எல்லா 70 சஹாபிகளும் குடித்து முடித்ததற்கு பின்னால் 1 இன்ச்சு கூட அந்த பாலினுடைய அளவு குறையவே இல்லை. கடைசியாக அபூ ஹுரைரா நீ குடித்தார்கள். யார சொல்ல போதும், இன்னும் குடி, இன்னும் குடி. விலா எலும்பில் அதனுடைய குளிர்ச்சி தெரிகிற வண்ணம் நான் குடித்தேன், இதற்கு மேல் யார சொல்லா குடிக்க முடியாது என்று சொன்னதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குவளை பாலை வாங்கி குடித்தார்கள் என்று நம்பகமான ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்படக்கூடிய இந்த நபிமொழிக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம். ஒரே ஒரு டம்ளர் பால், அதனுடைய பரக்கத்து 70 சஹாபாக்கள் குடித்தார்கள். அபூ ஹுரைரா வயிறு நிறைய குடித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பரக்கத்திற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து நின்றார்கள். திருமதி ஷரீஃபினுடைய அறிவிப்பில் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே சில பேரித்தம்பள துண்டுகளை கொண்டு வந்து, அல்லாஹ்வுடைய தூதரை இந்த பேரித்தம்பளத்தை வைத்துக் கொண்டு எனக்காக வேண்டி பரக்கத்திற்காக வேண்டி தாங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பேரித்தம்பளத்தை வாங்கி கொண்டு யா அல்லாஹ் இந்த பழத்தில் அபூ ஹுரைராவுக்கு பரக்கத்து செய் என்று சொல்லி அவர்கள் வைத்திருந்த ஒரு சுக்கு பையில அந்த பேரித்தம்பளத்தை போட்டு விட்டார்கள். அபூ ஹுரைரா இனிமேல் எப்பவெல்லாம் பசிக்கிறதோ அப்பவெல்லாம் நீ கையை உள்ளே விடு, பேரித்தம்பளம் வரும், எடுத்து சாப்பிடு, மற்ற மக்களுக்கும் நீ அதை தரலாம் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அதை திறந்து நீ பார்க்கக்கூடாது, உள்ளுக்குள்ள எட்டி நீ பார்க்கக்கூடாது. பார்க்காத காலமெல்லாம் அச்சய பாத்திரம் போல அப்படியே அது வந்து ஊறிக்கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பளத்தில் துஆ செய்து கொடுத்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அந்த வார்த்தையை சொல்கிறார்கள், அந்த சுருக்கு பையை நான் பல வருஷ காலம் வைத்திருந்தேன். எத்தனை வருஷம்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். அப்போ 12. அதற்கு பின்னால் வந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 12 ஆண்டு காலம். ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 24, 25 ஆண்டு காலங்கள் அந்த சுருக்கு பை என்னிடத்திலே இருந்தது. நான் கையை உள்ளே விடுவேன், பசிக்கிற போது எடுத்து சாப்பிடுவேன், மற்ற சஹாபிகளுக்கும் கொடுப்பேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட போது, ஷஹீதாக்கப்பட்ட போது எல்லா மக்களுக்கும் ஒரு கவலை, கலீஃபா அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற ஒரு கவலை என்றால் எனக்கு 2 கவலை. ஏனென்றால் அந்த நேரத்தில் என்னுடைய சுருக்கு போய் குறைத்து போனது. கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இத்தனை வருஷமாக எனக்கு உணவு கொடுத்து கொண்டே இருந்தது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பரக்கத்து என்கின்ற வார்த்தைக்கு அவர்கள் உதாரண புருஷர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்று நம்முடைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட பரக்கத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அல்லாஹ் ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய் என்று கேட்கிறார்கள். வரலாற்று நிகழ்ச்சிகளில் நிறைய செய்திகள். ஆயுளில் பரக்கத்து என்று நாம் படிக்கிறோமா இல்லையா? நம்முடைய ஆயுள் கொஞ்சம் 60க்கும் 70க்கும் இடையில். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950, அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தால் 800 வருஷம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தால் 400-500 வருஷம் என்று கிட்டத்தட்ட நம்மை போய் சென்றடைய முடியாத நாம் அவ்வளவு பெரிய ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த காலத்தினுடைய மனிதர்கள். ஆனால் நமக்கு சொற்பமான ஆயுள் காலம். இந்த ஆயுள் காலத்தில் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா எந்த நபிமார்களுடைய சமூகத்திற்கும் தராத சிறப்பை அல்லாஹ் நம்முடைய உம்மத்திற்கு, பெருமானாரினுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். என்ன? கொஞ்ச வருஷம்தான், 60-70 தான். ஆனால் 1000 வருஷம் வாழ்ந்து என்ன அமல் செய்ய முடியுமோ அந்த அமலை, நன்மையை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நமக்கு நிச்சயம் தருவான். அதற்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில இரவுகளை நமக்கு தந்தார். ஒரு மக்ரிபில் இருந்து ஒரு ஃபஜ்ர் வரைக்கும் உண்டான ஒரு லைலத்துல் கத்ர் இரவு 1000 வருஷத்தை விடவும் சிறந்த இரவு. ஒரு மனுஷன் பிறந்து மௌத்தாகி கிட்டத்தட்ட 10 தடவை இப்படியே அவன் பிறந்து மௌத்தானால் என்ன அமல் செய்ய முடியுமோ அந்த அமலை ஒரு மக்ரிபில் இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் உண்டான ஒரு குறுகிய நேரம் நமக்கு தந்து விடுகிறது. காரணம், நமக்கு ஆயுள் பரக்கத்தை பெருமானாரினுடைய உம்மத் என்ற காரணத்தால் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கிறார். ஹதீஸுகளில், குர்ஆனில் நாம் பார்க்கிறோம் பரக்கத்து என்கின்ற வார்த்தை நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மழை நீரை மாஅம் முபாரக்கன் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். பரக்கத்தான தண்ணி. அந்த தண்ணி கொஞ்சம் தான் பெய்யும், ஆனால் முப்போதும் உலகம் முழுக்க சாப்பிடக்கூடிய அளவிற்கு விளைச்சல், அதில் விளையக்கூடிய அளவிற்கு அந்த தண்ணீர் அல்லாஹ் பரக்கத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதே போல ஜைத்துன் மரம் பரக்கத்தான ஷஜரத்தின் முபாரக்கத்தின் அல்லாஹ் சொல்கிறார். ஜைத்துன் மரம் எப்படி பரக்கத்து? நாம் நினைக்கலாம் ஜைத்துன் பழம் பறித்து சாப்பிடுகிறோம் அவ்வளவுதானா? இல்லை, அதனுடைய எந்த பொருளும் வீணாகாது. பழம், காய், கனி, பூ, மட்டை, சின்ன சின்ன துகள், வேறு எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது. அதில் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்து செய்திருக்கிறான் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காபத்துல்லாவை பரக்கத்து நிறைந்தது என்று அல்லாஹ் சொல்கிறார். பக்தத்தின் முபாரக்கன், பரக்கத்து நிறைந்த காபா. அப்படியானால் காபத்துல்லா ஒரு காலம் இருந்தது, 100 பேர்கள் தவாஃப் செய்தார்கள். அடுத்த காலம் வந்தது 1000 பேர். இன்றைக்கு ஒரு ஹஜ்ஜில் மட்டும் 30 லட்சம் பேர் ஒரு வருஷத்திற்கு ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். 30 லட்சம் பேர் அல்ல, 30 கோடி பேர் வந்தாலும் காபத்துல்லா அவர்களை உள்வாங்கிக் கொள்ளும். காரணம், பரக்கத்தான பூமி அது காபத்துல்லா என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறார். குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் பரக்கத்து என்று சொல்கிறார் திருக்குர்ஆனில். அந்த ஒரே ஒரு திருக்குர்ஆன் தான் அட்டை டு அட்டை 114 சூரா, 6666 ஆயத்துகள். எல்லாமே இன்றைக்கல்ல, இன்னமும் 1000 வருஷம் 2000 வருஷம் போனாலும் அந்த திருக்குர்ஆன் பரக்கத்தானது. அத்தனை பேருக்கும் அத்தனை வருஷ மக்களுக்கும் வழிகாட்டும். அன்றைக்கு இறங்கியது, இன்னைக்கு அது ஒத்து வராது என்று யாரும் சொல்லிவிட முடியாது. காரணம், அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அதை பரக்கத்தாக வைத்திருக்கிறான் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை பற்றி பேசுகிறார். ஹதீஸுகளுக்குள் நாம் பார்க்கிறோம் சில விஷயங்கள். நேரங்களில் அல்லாஹ் பரக்கத்து வைத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு சமயம் காபாவுக்குள்ளே போய் தொழுதார்கள். காபாவுக்குள்ளே போய் தொழுது ஒரு இரவில் ஒரு குர்ஆனை ஓதி முடித்தார்கள் என்று வரலாறுகளில் நாம் படிக்கிறோம். ஷாஃபி இமாம் அவர்கள் 6 தடவை, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 தடவை திருக்குர்ஆனை ஓதி முடிப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எப்படி ஒரு குறிப்பிட்ட இரவில் எவ்வளவு பெரிய குர்ஆனை ஓதி முடிக்க முடியும் என்றால், நேரங்களில், காலங்களில் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை அவருக்கு வழங்கி இருக்கிறான் என்பதை நாம் புரிய வேண்டும். இப்படி நிறைய செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நிறைய வருவதற்கு பெயர் பரக்கத்து அல்ல, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அப்பேற்பட்ட பரக்கத்தை தான் இந்த ரஜபிலும் ஷஅபானிலும் இந்த ஒட்டுமொத்த உம்மத்திற்கு அல்லாஹ் வாரி வழங்குகிறான். அதை நாம் கேட்டு இறைவனிடத்திலே இருந்து வாங்கிக் கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நாம் நிச்சயமாக வேண்டும். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்கின்ற ஒரு சஹாபி 30 வயசுல தான் இஸ்லாத்திற்குள்ளே வருகிறார்கள். 36 வயதில் போருக்கு போய்
போய் ஷஹீதானார்கள். இப்போ வாழ்ந்த காலம் வெறும் 36 வருஷம், இஸ்லாத்துக்குள்ளே இருந்தது வெறும் 6 வருஷம். ஆனால் இந்த உலகத்தில் யாரும் அடைய முடியாத பெரும்பாக்கியமான சுஹதா என்கின்ற அந்தஸ்தை சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு வந்தபோது மதீனாவிலே சில மர்மமான காய்ச்சல் பரவி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட எல்லா சஹாபாக்களுக்கும் மர்ம காய்ச்சல் ஏற்பட்டது. காத்து ஒத்துவரவில்லை, ஷீரோஸ் நிலை ஒத்துவரவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த வார்த்தை சொன்னார்கள், இந்த உத்பா, இந்த ஷைபா இவனுக்கெல்லாம் நாசம் உண்டாகட்டும். ஏனென்றால் மக்கா போன்ற நல்ல ஊரை விட்டு விட்டு நோயாளியான இந்த மதீனா நகரத்தை வர வைத்து விட்டார்களே என்று அவர்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படி சபித்தார்கள் என்று வரக்கூடிய இந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதுவரைக்கும் மதீனாவில் நிறைய காலரா நோய், நிறைய கொள்ளை நோய்கள் எல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் எப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை செய்தார்களோ இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் நிறைய நாடுகளில் கொரோனா போய் நுழைந்தது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மதீனாவில் போய் எந்த பெரிய பெரிய காலரா போன்ற நோய்கள், கொள்ளை நோய்கள், கொரோனா போன்றவைகள் போய் நுழையவில்லை. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இந்த மதீனா நகரத்திற்கு மக்காவிற்கு எந்த அளவுக்கு நீ பரக்கத்து செய்தாயோ அதை விடவும் 2 மடங்கு மதீனாவிற்கு நீ பரக்கத்து செய் என்று போன புதிதில் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஜஅல் பில் மதீனதி லிஅஃபை மா ஜஅல்த பி மக்கத மினல் பரக்கத்தி. மதீனாவிற்கு 2 மடங்கு பரக்கத்து வேண்டும். எப்படி? மக்காவிற்கு செய்ததை விடவும் 2 மடங்கு பரக்கத்து வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த துஆவிற்கு பின்னால் மதீனாவினுடைய மண் கூட நோய் தீர்க்கும் நிவாரணியாக மாறியது. தபூக்கு போர் போயிட்டு வந்த பிறகு நிறைய சஹாபாக்கள், ஒட்டகங்கள், ஆடு மாடுகள் வந்து மதீனாவினுடைய எல்லையில் புழுதியை கிளப்பி கொண்டு வந்த போது நிறைய சஹாபிகள் அந்த புழுதியிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக வேண்டி துணியை எடுத்து மூக்கை மூடினார்கள். அப்படி மூடிய போது பெருமானார் துண்டை எடுத்துவிட்டு இந்த வார்த்தை சொன்னார்கள், இன்ன ஃபீ குபாரிஹா ஷிஃபாஉம் மின் குல்லி தாஇன். நிச்சயமாய் மதீனாவினுடைய மண் எல்லா நோய்க்கும் இந்த மண்ணில் ஷிஃபா இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தம் போய்விட்டு வந்த பிறகு இந்த துஆவை செய்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஷாஃபி இமாம் அவர்கள் யாராவது நோய் என்று வந்தால் மதீனாவினுடைய மண்ணை எடுத்து தண்ணீரில் கலந்து வடிகட்டி சில பேருக்கு குடிக்க கொடுத்தார்கள். நோய் ஷிஃபாவானது என்ற ஷாஃபி இமாமினுடைய வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது. மதீனாவினுடைய மண், மதீனாவினுடைய புழுதி, சஹாபாக்கள் நடந்த மண், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்வைப்பட்ட, நடந்த, தொட்ட, முத்தமிட்ட அந்த மண் பரக்கத்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது துஆ செய்தார்களோ அந்த கேட்டதற்கு பின்னால் நோயாக இருந்த மதீனா நோய் தீர்க்கும் நிவாரணியாக மாறியது. அப்பேற்பட்ட பரக்கத்து பொருந்திய பூமி மதீனாவினுடைய பூமி. பிஸ்மில்லாஹி துரிபத்து அர்லினா பிரீகதி பஅதினா வ யுஷ்ஃபா சகீமுனா பிஇذنி ரப்பினா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் முபாரக்கான உமிழ் நீரை தொட்டு, மதீனாவின் மண்ணை தொட்டு விரலை நீட்டி கொண்டு சொன்னார்கள், யாராவது இந்த மண்ணில் நோயாய்ப்பட்டிருந்தால் என்னுடைய உமிழ் நீரனுடைய பரக்கத்தால், மதீனாவினுடைய மண்ணின் பரக்கத்தால் எல்லா நோய்க்கும் இந்த மண்ணில் ஷிஃபா இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் நாம் பார்க்கிறோம், அப்பேற்பட்ட பரக்கத்து இந்த ரஜபு மாதத்தில் இறங்குகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப நாளைக்கு பின்னால் தனது மகன் இஸ்மாயிலை அவர்களுடைய குடும்பத்தை சந்திப்பதற்காக வேண்டி மக்காவிற்கு வந்தார்கள். கேட்டார்கள், வீட்டில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, மனைவி மாத்திரம் இருந்தபோது மருமகரிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், மா தஆமுக்கும், உன்னுடைய உணவு என்ன? அல்லாஹ், இறைச்சி. மா ஷராபுக்கும், உன்னுடைய குடிப்பு என்ன? அல்மா, தண்ணீர் என்று சொன்னார்கள். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்காவினுடைய மண்ணில் உட்கார்ந்து கொண்டு, அல்லாஹும்ம பாரிக் ஃபில் லஹ்மி வல் மாஇ, யா அல்லாஹ் இந்த மண்ணினுடைய ரஹமிலும் இறைச்சியிலும் இந்த மண்ணினுடைய தண்ணீரிலும் பரக்கத்து செய் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்துவிட்டு போனார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த மண்ணில் இறைச்சிக்கு பஞ்சமில்லை. இன்றைக்கு வரைக்கும் மக்காவுடைய மண்ணில் தண்ணீருக்கு பஞ்சமில்லை. இத்தனைக்கும் சுத்தி பல 1000 கிலோமீட்டர்கள் எல்லாம் வறண்ட பாலைவனம்.
ஊற வேண்டுமானால் சுற்றி ஏதாவது நீர் வடிகால் வாரியம் இருக்க வேண்டும், தண்ணீர் வடிவதற்கு ஏதாவது வனாந்தரங்கள் இருக்க வேண்டும். எதுவும் இல்லை. ஆறு இல்லை, கம்மாய் இல்லை, கடல் இல்லை. அப்பேற்பட்ட பொட்டல் பூமி பாலைவனத்தின் நடுவில் இருந்து தண்ணீர் வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பரக்கத்தால் அந்த துவா இன்றைக்கு வரைக்கும் எந்த சீசனிலும் கிடைக்காத பழங்கள் மக்காவிலே இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கும். நம்ம ஊர்ல மாம்பழ சீசன் அன்னைக்கு தான் மாம்பழம் கிடைக்கும், பலாப்பழ சீசன் தான் பலாப்பழம் கிடைக்கும். ஆனால் மக்காவிற்கு போய்விட்டால் எல்லா சீசனிலும் எல்லா பழங்களும் தாராளமாக கிடைக்கும். இன்புட் அவுட்புட் எல்லாம் வெளிநாடுகளிலிருந்து எக்ஸ்போர்ட் செய்யப்பட்ட அத்தனை பல வர்க்கங்கள் பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் மதீனாவிலே கிடைக்கிறது என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா பரக்கத்து வேண்டும் என்று இந்த மண்ணில் கேட்டதினுடைய மீட்சியாக இன்றைக்கு வரைக்கும் அந்த மண்ணில் பரக்கத்து கொட்டி கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, சுருக்கமாக சொல்ல வரக்கூடிய செய்தி, அப்பேற்பட்ட பெரிய பரக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை கேட்க சொன்னார்கள். இந்த மாதத்தில் இந்த ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹர ரமலான். ஒவ்வொரு துஆவிற்கு பின்னாலும் இன்ஷா அல்லாஹ் நாம் கட்டாயம் கேட்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா நம்முடைய வாழ்நாளில் எல்லா மாதங்களும் எல்லா நாட்களிலேயுமே பரக்கத்து பொருந்திய நாட்களாக ஆக்குவானாக, பரக்கத்து பொருந்திய மாதங்களாக ஆக்குவானாக. புனிதமான இந்த ரமலான் அல்ல, இன்னும் பல ரமலானை நம்மை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நம்முடைய சந்ததிகளும் அந்த கியாமத்து வரைக்கும் இந்த ரமலானை அடைந்து மறுமையில் இறைவனை சந்திக்கிற போது பரிசுத்தமான முஸ்லிம்களாக இறைவனை சந்திக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.